இதுதான் OnePlus 12R. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாம இருந்திருந்தா இது ஒரு டாப் செல்லிங் டிவைஸா இருந்திருக்கும் இந்த பிரைஸ் பிராக்கெட்டுக்கு. அந்த அளவுக்கு அட்டகாசமான நிறைய ஸ்பெக்ஸ் இந்த போன்ல இருக்கு. இந்த ஒரு போன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய போன்ஸை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 6 மாசம் வரலையும் லாங் டர்ம் ரிவ்யூக்காகவே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கிறதுக்கு உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு சப்போர்ட் தான். இதை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நிறைய பேர் உள்ள வரணும். அப்படி வந்தாதான் என்னாலையுமே ஓனா இதை வாங்கி ரிவ்யூ பண்ண முடியும். ஹோல்டு பண்ணி வர லாஸை கூட கொஞ்சம் குறைக்க முடியும். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி வீடியோ வேணுமா வேணாமா வரணுமா வரக்கூடாதா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சரி, ஓகே, இந்த போன்ல இருக்கிற பாசிட்டிவ்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட பத்தி பார்ப்போம். இங்க டிசைன்ஸ் வந்து அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சைடுல மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அலர்ட் ஸ்லைடர் இதுல வந்திருக்கு. பின்னாடி உங்களுக்கு கிளாஸ் பேக் இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டஸ் 2க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பில்டு குவாலிட்டி தரமாவே பண்ணிருக்காங்க. IP64 ரேட்டிங் இருக்கு. அந்த ஒரு இடம் மட்டும் லைட்டா டிராக் ஆன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த போன்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெட்டரா இருந்திருக்கணுமோன்னு தோணுது. மெட்டல் பில்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு 200 கிராமுக்கு மேல வெயிட் இருக்குது. நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல நீங்க நிறைய நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கையில வெயிட்டை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததான் இந்த போன் மாஸ் பண்ணிருக்க ஏரியா இதோட பேட்டரிஸ். உங்களுக்கு அசால்ட்டா 2 நாளுக்கு மேல பேட்டரி லைஃப் கிடைக்கும். உங்களோட யூசேஜை பொறுத்து ஒரு மாடரேட்டா புஷ் பண்றோம் அப்படின்னா ஒரு 8.5 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் அசால்ட்டா கிடைக்குது இந்த போன்ல. இது ரீசெண்டா இருக்கிற சாஃப்ட்வேர் அப்டேட்ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது ஸ்கிரீன் ஆன் டைம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. இதோட சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் 100 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு காலநிலைகள்ல ஒரு 27 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரையும் சார்ஜ் ஆக எடுத்துக்குது. 0ல இருந்து 100% ஆக. அடுத்து இந்த போன் மாஸ் பண்ணிருக்க ஏரியா இதோட டிஸ்பிளே. இங்க 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு அமால்டு கர்வ்டு ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு LTPO பேனல். அப்படின்னா உங்களுக்கு 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரலையும் ரிஃப்ரெஷ் ரேட்டை உங்களால் மாற்றிக்க முடியும். டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுவாக அடாப்ட் பண்ணிக்கும். இது மூலயமா உங்களுக்கு பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும். இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இண்டோரோட பிரைட்னஸும் சரி அவுட்டோரோட பிரைட்னஸும் சரி செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போது உங்களால் 4Kல HDR வரலையுமே உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஏரியா சவுண்ட் குவாலிட்டி. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இதோட ஸ்பீக்கரோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஹைரஸ் சப்போர்ட்டும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் வைப்ரேஷன் மோட்டார் இந்த போன்ல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல காலிங்லயுமே எந்த இஷ்யூமே கிடையாது. பெரிய கால் டிராப்பும் நான் இந்த 6 மந்த்ல நான் ஃபேஸ் பண்ணல. அடுத்து நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லயுமே நல்லாவே சிறப்பா பண்ணிருக்காங்க. முக்கியமா உங்களுக்கு 15 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்பீடுமே நல்லாவே இருந்துச்சு. அதுலயுமே பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அதர் ஃபங்க்ஷன் வந்தோம்னா இங்கேயுமே சிறப்பா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு IR பிளாஸ்டர் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இது நீங்க ஒரு டிவி ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டான Wi-Fi 7 சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. ப்ளூடூத்ல 5.3 சப்போர்ட் வரையும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் NFC சப்போர்ட் இந்த போன்ல இருக்கிறதுனால கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் எல்லாமே ஈஸியா பண்ணிக்க முடியும். அதுலயுமே இந்த போன் எங்கேயுமே குறை வைக்கல. அப்புறம் வழக்கமா வர எல்லா சென்சாரும் இந்த போன்லயே இருக்குங்க. அப்புறம் அதுக்கும் மேல ஒரு அப்டேட்னா இங்க சாஃப்ட்வேர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த போன்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா உங்களுக்கு பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்ல உங்களுக்கு இப்போ வால்யூம் கண்ட்ரோல் வந்திருக்கு. இது மூலமா வெர்ச்சுவலாவே உங்களால வால்யூமை இங்கேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததா சாஃப்ட்வேர்ல நிறைய கூலான அனிமேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹோம் பேஜ்ல இந்த அனிமேஷன் எல்லாமே இப்போ இன்னுமே சூப்பரா ஸ்மூத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேமரால இதுக்கு முன்னாடி 2xல போர்ட்ரேட் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அதை இப்போ இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டான சாஃப்ட்வேர் அப்டேட்ல. அப்புறம் வேற ஏதாவது மிஸ் ஆகுதா? இந்த போனோட கேமராஸ் இங்க உங்களுக்கு சோனி IMX890 பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. பேக்ல செகண்டா இருக்கிறதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. 8 MBக்கான அல்ட்ரா வைட் தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் மூணாவதா இருக்கிறது சும்மா டம்மி தான் 2 MBக்கான டெப்த். அதை பத்தி சொல்றதுக்குலாம் இங்க விஷயமே கிடையாது. உங்களுக்கு பிரைமரி சென்சார்ல இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. நான் அதுல ஒரு 900 போட்டோஸ்க்கு மேல எடுத்திருந்தேன். எனக்கு ஒரே ஒரு குறையாப்படுத்துறது இந்த போன்ல இருக்கிற அந்த சாஃப்ட்னஸும் அந்த கலர் அக்யூரசியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா மேஜரான ஏரியால இதோட போர்ட்ரேட் சாம்பிளும் சரி, டே லைட்ல எடுக்கிற பிக்சர்ஸும் சரி, லோ லைட்ல எடுக்கிற பிக்சர்ஸும் சரி எல்லாமே சிறப்பா பண்ணிருக்காங்க. மெயின் சென்சார்ல உங்களுக்கு அல்ட்ரா வைட்ல ஒரு டீசென்டான டீடைல்ஸ் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 13 MBக்கான அல்ட்ரா வைடும் ஒரு 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருந்தா இந்த போன்ல இன்னும் சிறப்பான விஷயமா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு கன்சர்னா நான் பார்க்கிறது இதோட ஃப்ரண்ட் கேமரா. இங்க உங்களுக்கு 16 MBக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் என்னமோ டீசெண்டா தான் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல தடுமாறுது. லோ லைட்லயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா விஷயம் என்னன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 32 மெகா பிக்சல்ல இருந்து 50 மெகா பிக்சல் கொடுத்திருந்தா உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். அது இங்க மிஸ் ஆகுது. இன்னொரு
பிரச்சனை இந்த ஃபோனில் என்னன்னு கேட்டோம்னா இதோட வீடியோஸ் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் வெறும் 1080p வரலையும் தான் சப்போர்ட் பண்ணும். அது ஒரு குறையா பார்க்குறேன். முக்கியமாக ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் 35,000க்கு மேலே இருக்கும்போது அட்லீஸ்ட் 4K கொடுத்துருக்கணும். அது இங்கே மிஸ் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு பேக் கேமராவில் உங்களுக்கு 4K 60fps வரலையும் சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஸ்டெபிலிட்டி வேணும்னா 1080p 60fpsல தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அப்புறம் வேற என்ன பர்ஃபார்மன்ஸ். இங்கே பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கிங்லாம் அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லைங்க. ஒரு 1.2 மில்லியன் ஸ்கோர் தான் கிடைச்சிச்சு. இந்த பட்ஜெட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1.3 1.5 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு தெர்மல் த்ராட்லிங்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. கிக்பென் ஸ்கோர், 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தருது. ஆனால் ரியல் லைஃப்ல வரும்போது இந்த ஃபோனில் மேஜரான இஷ்யூ நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஆனால் கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு மாடரேட்டான ஹீட்டிங் தெரியுது, முக்கியமாக மெட்டல் ஃப்ரேம் அப்படின்றதுனால. ஆனால் உங்களுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஒரு சில இடங்களை தவிர்த்து. முக்கியமாக நீங்கள் அரீனாலாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா பப்ஜியில் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன லேக் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த லேக்குமே இருக்காது. அங்கே உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனில் மெயின் பஞ்சாயத்தா இது லான்ச் ஆகும்போது பேசப்பட்ட விஷயம் இதோட ஸ்டோரேஜோட ஸ்பீடு தான். இந்த ஃபோனில் உங்களுக்கு LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு UFSல 3.1 சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க வெப்சைட்டில் UFS 4.1 போட்டதுனால தான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆச்சு. இது ஃபர்ஸ்ட் யாருமே நோட்டீஸ் பண்ணல. சில ரிவ்யூஸில் அதே 4.0 அப்படின்ற மாதிரியே தான் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் பற்ற வச்ச நெருப்பை வச்சு மறுபடியும் எல்லாமே சேர்ந்து குழு காஞ்சிக்கிட்டாங்க. அது விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆஸ் எ ரிவ்யூவரா. ஆனால் எல்லாருமே அதை கரெக்டாக பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு பிராண்ட் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. UFS 3.1 பெட்டரான ஸ்டோரேஜ் ஸ்பீடு தான். ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது பெட்டரான ஸ்பீட் கிடையாது. அதுதான் விஷயம். உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் மேஜரான இஷ்யூ வந்து நீங்கள் இந்த ஸ்பீட்னால ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. ஃபைனலாக அதோட ப்ரைஸிங் வருமே. இங்கே 8GB 128GB வேரியன்ட் 37,000லேருந்து 39,000 அந்த பிரைஸ் பாயிண்ட் வரலையும் கிடைக்குது. அது மாறிட்டே இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஸ்டாக்ல இல்லை. 8GB 256GB வேரியன்ட் உங்களுக்கு 43,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்லாம் போக ஒரு 41,000 ரூபாய் இன்னைக்கு டேட்டுக்கு கிடைக்குது. நீங்கள் இந்த 8 256GB வேரியண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு டேட்டுமே அது ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். முக்கியமாக இந்த பில்டு குவாலிட்டி அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இந்த ஃபோன் நல்லாவே தூள் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாதத்தில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்லாம் வரும், முக்கியமாக தீபாவளியை நோக்கி. அந்த சமயத்தில் இந்த ஃபோன் இன்னுமே வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூஸில் நான் உங்களை பார்க்குறேன். முக்கியமாக உங்களோட சப்போர்ட்டோட நான் அங்கே சந்திக்கிறேன். பாய்.